அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த வேலை நாளிலும் மழை நாளிலும் இந்த இடத்தில் நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த ஒன்று கூடலை அங்கீகரிக்கப்பட்டதாகவும் பயனுள்ளதாகவும் அவனுடைய கூலிக்குரியதாகவும் ஆக்கி அருள் புரிவானாக. நாம் இவ்வாறான சபைகளில் ஒன்று சேர்வது எங்களை அறியாமலே அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு நன்மைகளை பெற்று தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட ஹதீஸை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுக்கென்று சில மலக்குகள் இருக்கிறார்கள். அவங்களுடைய பணி என்னென்று சொன்னால், பூமியிலே சுற்றி திரிவார்கள். எங்காவது அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய, நினைவு கூட்டக்கூடிய சபைகளை கண்டால் அந்த சபைகளை சூழ்ந்து கொள்வார்கள். பிறகு அவர்கள் மேலே போவார்கள். அல்லாஹு தாலாவுக்கு எல்லாம் தெரிந்து கொண்டே அல்லாஹு தாலா அவர்களிடத்தில் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்பான். அவங்க நாங்கள் இப்படி ஒரு சபையிலிருந்து வருகிறோம் என்று சொல்வார்கள். மீண்டும் அல்லாஹு தாலா அந்த மக்களை பற்றி சில கேள்விகளை கேட்பார். அவர்கள் என்ன விரும்புகிறார்கள், எதை கேட்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா கேட்பார். அந்த மலக்குகள் சொல்வார்கள், அவர்கள் சுவர்க்கத்தை விரும்புகிறார்கள் என்று சொல்வார்கள். அப்போ அல்லாஹு தாலா கேட்பான், அவர்கள் சுவர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா என்று. இப்போ நாங்கள் யாருமே சொர்க்கத்தை பார்த்ததில்லை, இப்போ மலக்குகள் அவங்க சொர்க்கத்தை பார்த்ததில்லை என்று சொல்வார்கள். அப்போது அல்லாஹு தாலா அவர்கள் சுவர்க்கத்தை பார்த்திருந்தால் எப்படி இருப்பார்கள் என்று கேட்பார். அப்போ மலக்குகள் சொல்வார்கள், சுவர்க்கத்தை பார்த்திருந்தால் அதை அடைந்து கொள்வதற்காக இன்னும் ஆர்வமாக, இன்னும் அக்கறையோடு அவர்கள் செயல்படுவார்கள் என்று சொல்வார்கள். பிறகு அல்லாஹு தாலா அவர்கள் எதை பயப்படுகிறார்கள் என்று கேட்பார். இப்போ மலக்குகள் அவர்கள் நரகத்தை பயப்படுகிறார்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் நரகத்தை பார்த்திருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கும்போது மலக்குகள் இல்லை என்று சொல்வார்கள். மீண்டும் அல்லாஹு தாலா அவர்கள் நரகத்தை பார்த்திருந்தால் எப்படி இருப்பார்கள் என்று கேட்கும்போது, நரகத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இன்னும் அதிகமாக அவர்கள் முயற்சி செய்வார்கள் என்று மலக்குகள் சொல்வார்கள். இப்படி அல்லாஹு தாலா சில கேள்விகளை கேட்டுவிட்டு கடைசியாக சொல்வான், நான் அவர்களை மன்னித்து விட்டேன், அதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று சொல்லுவார். அப்போது ஒரு மலக்கு, யா அல்லாஹ், அந்த சபையில் ஒருவர் இருக்கிறார், ஆனால் அவர் அந்த சபைக்காக வந்தவர் அல்ல, அவரோட சொந்த வேலை ஒன்றுக்காக வந்திருக்கிறார். உதாரணமாக சில இடங்களில் நம்ம வீடியோ ஹையர் பண்ணி ரெக்கார்டிங் செய்வோம். ஒரு ப்ரோக்ராம் செய்கிறோம், வீடியோ கேமராமேனை ஹையர் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். அவர் இருப்பார். அவர் ஏன் இருக்கிறாரு, நீங்கள் ஹையர் பண்ணிக்கிறீங்க, அதனால் இருப்பார் அவர். அப்போ அவர் சபைக்காக வரல, அவரோட ரெக்கார்டிங் வேலைக்காக வந்திருக்கிறார். அது நீங்கள் ஒரு வாகனத்தில் வந்திருக்கிறீங்க, உங்களோட நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே அந்த வாகனத்தில் போகிறீங்க, அவர் ஒரு ஓரமாக இருக்கிறார். நீங்கள் எப்போ இடையில இறங்கி போனீங்கன்னா அவர் போயிடுவார். நீங்கள் வரும் வரையும் உங்களுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இப்படி ஏதோ சொந்த தேவை ஒன்றுக்காக அவர் இருக்கிறார் என்று சொல்லும்போது அல்லாஹு தாலா சொல்வான், அவனையும் நான் மன்னித்து விட்டேன். ஏனென்றால் நல்லவர்களோடு இருக்கிறவன் நாசமாக போகிறதில்லை என்று நாங்கள் சஹீஹுல் புகாரி முஸ்லீமில் இந்த ஹதீஸை பார்க்குறோம். எனவே இது போன்ற சபைகள் எங்களுக்கு கிடைக்கிற நேரங்களிலெல்லாம் அதை நாங்கள் பயன்படுத்தணும். எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறதுக்கான வழியாக அது அமையுது. அதே நேரம் நல்லவங்களுடைய சவகாசத்தை நாங்கள் கூட்டிக் கொள்வதற்கான வழி உண்டாகிறது. எங்களை அறியாமல் எங்களுடைய ஈமான் மெருகூட்டப்படுகிறது, எங்களுடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய துருக்கள் அகற்றப்படுகிறது. இவ்வாறு நிறைய நன்மைகளை அல்லாஹ் தஆலா இதிலே வச்சுக்கிறார்.
அன்புள்ள சகோதரர்களே, இன்று எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு, இதில் நாங்கள் எல்லாருமே 5 நேரம் தொழக்கூடியவர்கள். இந்த தொழுகையை உள்ளச்சத்தோடு நடத்துவது செய்வது தொடர்பானது. இது எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலகீனம், அதே நேரத்தில் மார்க்க ரீதியாக பார்க்குற போது ஒரு பெரிய ஒரு பிழையாகவும் இருக்கிறது. எனவே நாம் இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவம், அந்த தொழுகையை நாங்கள் பேணுதலாக உள்ளச்சத்தோடு தொழுவதனுடைய முக்கியத்துவம், உள்ளச்சத்தோடு தொழுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன, உள்ளச்சத்தோடு தொழுவதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்கிறது சம்பந்தமான சுருக்கமான விவரங்களை இந்த உரையிலே நாங்கள் பார்ப்போம். முதலாவது, இன்றைக்கு பெரும்பாலாகும் சில பேருக்கு தொழுகை ஒரு சுமையாக ஆகிருச்சு, ஒரு கஷ்டமாகிருச்சு. மனுஷனுக்கு அல்லாஹு தாலா வச்சுக்கக்கூடிய ஒரு இயல்பு என்னன்னு கேட்டால், எதில் அவன் இன்ட்ரெஸ்ட் காட்டுறானோ அதுதான் அவனுக்கு செய்கிறது லேசாயிக்கும். விளையாடுறவனுக்கு விளையாடுறது லேசாயிக்கும். மழையிலையும் விளையாடுவான், கஷ்டத்திலையும் விளையாடுவான், நடுசாமத்திலையும் விளையாடுவாங்க. சில பேருக்கு நைட் ஃபுல்லாக கிரவுண்ட் புக் பண்ணி விளையாடுவாங்க. ராவியில் கஷ்டம் இல்லையான்னு கேட்டால் அது அவனுக்கு கஷ்டம் இல்லை, ஏன்னா அதில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எதில் ஒரு மனிதனுக்கு ஆர்வம் இருக்கிறதோ அது அவனுக்கு கஷ்டமாக தெரியாது. இப்போ சாதாரணமாக அதாவது ஒரு தாய் மகன்கிட்ட அந்த கேஸை கொஞ்சம் எடுத்து முன்னுக்கு கொண்டான்னு சொன்னால் எரிச்சலாகிக்கும் அவனுக்கு. ஆனால் ஜிம்முக்கு போயிட்டு தூக்கி தூக்கி வச்சுட்டு இருப்பான், அவனுக்கு அது கஷ்டமாக தெரியாது. அவன் ஜிம் அவனோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு செய்கிறான். அப்போ எங்களுக்கு நாங்கள் செய்கிற வேலையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். நாங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி, அதில் எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தால் ஈடுபாட்டோடு செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வஜ்ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத், என் கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தொழுகிறது அவங்களுக்கு சரியான இன்ட்ரெஸ்டான ஒரு வேலையாக இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு தொழுகை ஒரு பாரமாகிது, முடிச்சுட்டா நிம்மதிங்கிற ஒரு இது இருக்கிறது இல்லாமல் தொழுகை ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்குரிய ஒரு விஷயமா இல்லை. இது எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஆன்மீக பிரச்சனை. இதை நாங்கள் கிளியர் ஆக்கிட்டோம்னு சொன்னால், தொழுகை எங்களுக்கு விருப்பத்துக்குரியதாகிடுச்சு சொன்னால் அதை டைமை பார்த்துக்கொண்டு எதிர்பார்த்து நிற்கிற ஒரு நிலை ஏற்படும். ஹதீஸை பாருங்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு, நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹு தாலா 7 கூட்டத்துக்கு தன் நிழலில் இடம் கொடுப்பார். அதில் ஒரு கூட்டம் யார்? கல்புஹு முஅல்லக்கும் பில் மசாஜித், அவங்களோட உள்ளம் பள்ளியோடு தொடர்பட்டிக்கும். உள்ளம் பள்ளியோடு தொடர்பட்டால் அவங்க பள்ளிக்குள்ளே இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. பள்ளியை விட்டு வெளியே வந்தாலும் பள்ளிக்கு எப்போ போகிறன்ற உணர்வும் அவங்களுக்கு இருக்கும். அப்போ இது இப்போ எல்லாருக்கும் உள்ள ஒரு பெரிய பலகீனம். இது நாங்கள் நிவர்த்தி செய்யாமல் அடுத்த கட்டத்துக்கு போகிறது ஒரு கஷ்டமாக இருக்கும். அடுத்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் செய்கிற வேலையில் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வது. இப்போ மௌலை முன்னால் நேரத்தில் சொன்னாங்க, இப்போ எங்களுக்கு தெரியும் புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ், 5 விஷயங்களில் தான் இஸ்லாமே அல்லாவால் கட்டியெழுப்பப்பட்டிருக்குது. அதில் முதலாவது ஷஹாதத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 2வது தொழுகையை சொல்கிறாங்க. அப்போ தொழுகைங்கிறது இஸ்லாத்தினுடைய ஒரு தூண். அப்போ இந்த தூணில் நெளிவு வந்துடக்கூடாது, இந்த தூணில் பலகீனம் ஏற்பற்றக்கூடாது. இந்த ஒரு தெளிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். 2வது மௌலை ஒரு விஷயம் சொன்னார், என்னது? நாளை மறுமையில் முதலாவது அல்லாஹ் மனிதனுடைய செயல்பாடுகளை விசாரிக்கிறது தொழுகையை பற்றித்தான். மலக்குகளை பார்த்து அல்லாஹ் சொல்வான், உந்துரு ஃபீ ஸலாத்தி அப்தி, என் அடியானின் தொழுகை எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அது சரியாக இருந்தால் மற்ற எல்லாம் சரியாயிக்கும். ஒருவேளை எங்களை பரலான தொழுகையில் குறைபாடு இருந்தால் அல்லாஹு தாலா அடுத்த கட்டமாக எதை வைக்கிறான்? எங்களோட சுன்னத்தான தொழுகையில் அல்லாஹ் பார்க்குறான். சரி, பரலில் ஏதாவது குறைபாடு இருக்குதா, சுன்னத்தை பாருங்கள், இந்த குறைபாட்டை அல்லாஹு தாலா அதை வச்சு அடைக்கிறான். இப்போ சாதாரணமாக இப்படி யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு வாகனம் ஹையர் பண்ணி போகிறீங்க, அந்த டிரைவரோட வேலை என்ன? நீங்கள் ஓட சொன்னால் ஓடுவோம், நிற்க சொன்னால் நிற்கணும். சில டிரைவர் மாதிரி இருப்பாங்க, நீங்கள் இறங்கி ஒரு வேலை செய்ய போகிறீங்க, உங்களோட பிள்ளைய பார்த்துக்குவாங்க.
நீங்கள் ஒரு சாமான் எடுத்து வாகனத்தில் வைக்க போகிறீங்க, அவங்களும் வந்து கூட எடுத்து வைப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு டிரைவர் வந்து உங்களோட பயணம் போகிறாரு, நிற்க சொல்கிற இடத்துல நிற்கிறாரு, ஓட சொல்கிற இடத்துல ஓடுறாரு. இன்னொரு டிரைவர் வந்து நீங்கள் ஒரு வேலையாக போகிறீங்க, நான் பிள்ளைய பார்த்துக்கிறேன்றாரு. நீங்கள் ஒரு பொருளை வாங்கி அவர் தூக்கி வந்து வைக்கிறாரு, நீங்கள் இறங்கும் போது அவர் எடுத்து தராரு. இப்போ நீங்கள் இன்னொரு பயணம் போகும்போது எந்த டிரைவரை விரும்புவீங்க? ரெண்டாவது ஆளை விரும்புவீங்கன்னா அவர் தன் கடமைக்கு மேலே செய்கிறார். அப்போ சுன்னத்துங்கிறது இந்த மாதிரி நாங்கள் நஃபீலான வணக்கங்கள் செய்ய செய்ய அல்லாஹ்வுடைய நேசர்களாக நாங்கள் மாறுவோம். அப்போ அந்த அடிப்படையில் எங்களோட சுன்னத்து தொழுகைகள் அல்லாஹு தாலா பார்த்து அந்த குறைபாடுகளை அடைப்பான். இதை நாங்கள் ஹதீஸ்களில் பார்க்குறோம். அக்கீதா அடிப்படையில் அறிஞர்கள் கருத்து வேறுபாடக்கூடிய ஒரு விஷயம்தான் தொழுகையோட முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய ஹதீஸ், அல் அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா. எங்களுக்கும் காபிர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் தொழுகைதான். ஃபமன் தரக்கஹா ஃபகது கஃபர். யார் தொழுகையை விட்டானோ அவன் எங்களை சார்ந்தவன் இல்லை. அப்போ இந்த ஹதீஸை வச்சு சில அறிஞர்கள் தொழுகையை விடுறது வந்து குஃபுருங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதில் கருத்து வேறுபாடு இருக்குது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஒரு அமல். அப்போ அந்த முக்கியத்துவத்துக்கு ஏற்ற முன்னுரிமையை நாங்கள் அந்த அமலுக்கு கொடுக்கணும். அடுத்தது நாளை மறுமையில் இந்த தொழுகை வந்து எங்களுக்கான ஆதாரமாக அமையும். நாங்கள் முஸ்லீம்ங்கிறதுக்கான ஆதாரமாக தொழுகை தான் அமைய போகுது. தொழுகையை பற்றி அந்த வரக்கூடிய அந்த ஹதீஸில் எப்படி பயன்படுத்தப்படுதுன்னா, மன் ஹாஃபல அலைஹா. ஹிஃப்ருண்டா எங்களுக்கு தெரியும், மனப்பாடம் செய்கிறதுக்கு நாங்கள் சொல்லுவோம், பாதுகாக்கிறது. மன் ஹாஃபல அலைஹா, யார் இந்த 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுது வருகிறாரோ, கானத் லஹு நூரன், அது அவருக்கு ஒளியாக இருக்கும், வ புர்ஹானன், அவருக்கான முஸ்லீம்ங்கிறதுக்கான அத்தாட்சி புர்ஹான் ஆதாரமாக அமையும், வ நஜாத்தன் யௌமல் கியாமா, மறுமை நாளின் வெற்றிக்கான அடிப்படையாக இருக்கும். அப்போ தொழுகையை பேணுதலாக தொழுதா என்னென்ன சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் அவங்க? ஒளி, ரெண்டாவது ஆதாரமாக இருக்கும், மூணாவது எங்கள் வெற்றிக்கான மறுமையினுடைய வெற்றிக்கான அடிப்படையாக அது அமையும். யார் அதை பேணவில்லையோ லம் யக்குன் லஹு நூருன் வலா புர்ஹானுன் வலா நஜாத்துன், யார் பேணவில்லையோ அவங்களுக்கு ஒளியும் இருக்காது, ஆதாரமும் இருக்காது, வெற்றியும் இருக்காது. அப்போ இந்த அடிப்படையில் தொழுகைங்கிறது அதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் முழுமையாக உணர்ந்து கொள்வது வந்து அப்போ எங்களுக்கு அதில் வந்து அதாவது அந்த முக்கியத்துவத்தை நாங்கள் உணரும் போது அதில் எங்களுக்கு பேணுதல் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. இந்த பிஸ்னஸ் பண்ணுற ஆட்களுக்கு ஒவ்வொரு பிஸ்னஸுக்குமான சில சீசன்கள் இருக்கும். இந்த காலத்தில் இந்த பொருள் நல்லா விற்கும், இந்த சந்தர்ப்பத்தில் வியாபாரம் அதிகமாக நடக்கும். அந்த டைமில் கடையை மூடுறதுக்கு அந்த வியாபாரி விரும்ப மாட்டாங்க. அவன் காலம் பார்த்துட்டு இப்போ எப்படா இந்த சீசன் வருகுது, இதுதான் பிஸ்னஸ் சீசன், இது ஒரு கொண்டாட்டம் வருது, அந்த கொண்டாட்டத்தில் வியாபாரம் நடக்கும். இங்கே இது ஒரு சுற்றுலா மக்கள் வார டைம், இந்த டைமில் தான் நம்ம ஹோட்டல் திறந்திருந்தால் தான் வேலை நடக்கும். அப்போ அந்த டைமை வந்து அதில் வந்து ஃபேமிலி ட்ரிப் போட்டுக்கொள்ள மாட்டாங்க. கல்யாண விஷயங்கள் இருந்தால் கூட சொல்லுவாங்க, இது இந்த டைமில் கடை மூடையலாது, பிஸ்னஸை ரன் பண்ணணும். அப்போ இப்போ என்னென்னு வருது, அவர் செய்கிற விஷயத்தில் உள்ள அந்த முக்கியத்துவம் உணர்கிற போது அதை தவற விட அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்போ நாங்கள் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டால், அதை சரியாக உணர்வுபூர்வமாக புரிந்து கொண்டால், அது பலகீனம் ஏற்படக்கூடுறதுக்கு நாங்கள் விடமாட்டோம். அந்த விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தணும். அடுத்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல் ஹுஷு. ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா வெற்றியை பற்றி சொல்கிற போது வெறும் தொழுகையை சொல்லாமல் கது அஃப்லஹல் முஃமினூன், மூமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யார் அவங்க? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், தங்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருக்கக்கூடிய மூமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அப்போ வெற்றிக்கான அடிப்படை வெறும் தொழுகை அல்ல, உள்ளச்சத்தோடு செய்யப்படக்கூடிய தொழுகை என்று இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. இது சூரா அல் முஃமினூன்ங்கிறதே இந்த சூராவுடைய அத்தியாயத்துடைய பேர். 23வது அத்தியாயத்தில் 1வது 2வது வசனத்தில் அல்லாஹு தாலா இதை எங்களுக்கு சொல்கிறார். அப்போ தொழுகை ஹுஷூவோடு இருக்கணும்.
ஹுசூங்கிற முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் ஹுதூருல் கல்ப். ஹுதூர்ன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இப்போ அதை வகுப்பில் இந்த வரவு பார்க்கும்போது ஒருவர் இருந்தால் என்ன சொல்லுவோம்? ஹாலிருன்னு சொல்லுவோம், இல்லைன்னா காயிபுன்னு சொல்லுவோம். ஹுதூர்னா நாங்கள் இன்றைக்கி இருக்கிறோம். நாங்கள் செய்கிற அந்த வணக்கம் செய்கிற போது உள்ளம் அந்த இடத்துக்கு வந்திருக்கணும். மனசை எங்கேயோ வச்சு கொண்டு செய்கிற தொழுகையாக இருக்கக்கூடாது. உண்மையிலே எங்களோட தொழுகை எப்படி ஆகிக்கின்றா, இதில் அந்த பழைய ஆக்களுக்கு தெரியும். முந்தி இந்த மாட்டு வண்டி இருக்கும், மாட்டு வண்டி ஓடுறவங்க, சில இடங்களில் குதிரை வண்டி இருக்கும் பழைய இதில். அவங்க பகலில் வண்டியெல்லாம் ஓடிட்டு நைட்டுக்கு வரும்போது வண்டியிலே தூங்கிடுவாங்க. மாடு தானாக வீட்டுக்கு வந்து நிற்கும். சில நேரம் வீட்டுக்கு முன்னால் வந்துட்டு தலையாட்டி மணி அடித்து ஆக்களை எழுப்பி வந்துட்டு காட்டும். இப்போ அந்த மாட்டுக்கு எந்த நாளும் வந்த வழி தெரியும், அதால் அப்படியே அதில் பாட்டில் அது வரும். யாரும் அதுக்கு ஓட்டணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாடு அதில் இடத்துக்கு தானாக வார மாதிரி சில நேரங்களில் எங்களோட மனசு எங்கேயோ ஈக்குது. நாங்கள் வளமையாக அப்படி செஞ்சு செஞ்சு வந்ததால் அது இப்போ தக்பீர், அதுக்கு அடுத்தது ருக்கு, அதுக்கு அடுத்தது சுஜூதுன்னு சொல்லி இந்த இயல்புற பைத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா அப்படியே தான் வந்துட்டு இருக்குது. அந்த ஈடுபாட்டோடு வராத பிரச்சனையை நாங்கள் பார்க்குறோம். எனவே ஹுதூருல் கல்ப், நாங்கள் தொழுகிற போது எங்களோட உள்ளம் வந்துடணும். அன்னைக்கு நாங்கள் முன்னால் போய் நிற்கும் போதே அந்த உள்ள ஈடுபாட்டு அதில் இருக்கணும். அதே மாதிரி உடல் உறுப்புகள் வந்து சைலன்ஸ் ஆகணும். அந்த ஒரு பதட்டத்தோட, ஒரு டென்ஷனோட எங்களுக்கு அதுக்கு முன்னால் பின்னாலே எல்லாம் வேலைகளை வச்சு கொண்டு செய்கிற ஒரு வேலையாக இது ஆகக்கூடாது. இமாம் இப்னுல் கையிம் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், அலா கத்ரி ஹுசூஇல் கல்பி தக்கூனு லஸ்ஸத்துஸ்ஸலா. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உள்ளச்சத்துக்கு ஏற்பதான் தொழுகையின் டேஸ்ட் இருக்கும். தொழுகைக்குன்னு ஒரு சுவை இருக்குது. அந்த சுவை எப்போ ஒரு மனுஷனுக்கு விளங்கும்னா அவனுடைய உள்ளத்தின் அச்சத்துக்கு ஏற்ப, உள்ளுடன் அந்த உள்ளச்சத்துக்கு ஏற்ப, உள்ள ஈடுபாட்டுக்கு ஏற்ப தான் அந்த தொழுகையில் டேஸ்ட் இருக்கும். ஈமானுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்க, யார் வந்து அல்லாஹ்வுக்காகவே நேசித்து அல்லாஹ்வுக்காகவே வெறுக்கிற மனநிலைக்கு வரலையோ அவங்க ஈமானின் சுவையை உணர மாட்டாங்க. நாங்கள் ஒரு ஆளை நேசிக்கிறதா இருந்தால் அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும், வெறுக்கிறதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வெறுக்கிற ஒரு நிலைக்கு ஒருவர் வந்துட்டார். அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் வேறு எதையும் நேசிக்க மாட்டேன் என்கிற ஒரு நிலைக்கு ஒரு ஆள் வந்துட்டார். நான் எதை நேசிக்கிறதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காகத்தான் அந்த நேசம் அமைஞ்சிருக்கும் என்கிற நிலைக்கு வந்துட்டா ஹலாபத்துல் ஈமான், ஈமானின் சுவை அப்போ அந்த மனுஷனுக்கு விளங்கும். அப்போ தொழுகையுடைய அந்த சுவை ஒருவருக்கு விளங்கணும்னு சொன்னால் இந்த உள்ளச்சம்ங்கிறது ஏற்படணும் என்கிற விஷயத்தை இமாம் இப்னுல் கையிம் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லி காட்டுறாங்க. இப்போ நாங்கள் உள்ளச்சத்துக்கு அவசியப்படுறதுக்கான பார்த்த முதலாவது வசனம் என்ன? கத் அஃப்லஹல் மோமினூன், மோமிங்கள் தங்களுடைய தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருக்கக்கூடிய மோமிங்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்கிற வசனம். சூரா மரியமில் 51வது வசனம் 59வது வசனத்தில் அல்லாஹு தாலா ஒரு நபிமார்களுடைய அந்த சமூகம் சம்பந்தமாக சொல்லிட்டு வரான். சொல்லிட்டு வந்து சொல்கிறான், ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன். இந்த நபிமார்கள் இவங்களோட சமுதாயத்துக்கு பிறகு அடுத்தடுத்த சந்ததிகள், அடுத்தடுத்த சமூகங்கள் உருவானார்கள். அவங்களோட பெரிய மிஸ்டேக் 2 அல்லாஹ் சொல்கிறார். ஒன்று அதாஉஸ் ஸலா, தொழுகையை பால்படுத்தினார்கள். வத்தபஉ ஸஹவாத், மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள். ஃபஸௌஃப யுல்கௌன கையா, எல்கௌன கையா, அவர்கள் கையா என்கிற நரகத்தில் போடப்படுவார்கள். கையா என்கிற நரகம்டா நரகத்தினுடைய ஒரு ஓட என்கிற விளக்கங்கள் சொல்லப்படுது. அப்போ நபிமார்கள் தொழுகையில் பேணுதலாக இருந்தாங்க, அவங்களுக்கு பின்னால் வந்தவங்க தொழுகையில் பேணுதலாக இருந்தாங்க. ஆனால் அடுத்தடுத்த சந்ததிகள் வருகிற போது அவங்க தொழுகையை பாழாக்கினாங்க, மனோ இச்சையை பின்பற்றினாங்க. இது அவங்க நரகம் போகிறதுக்கான காரணமாக அமையும் என்கிற விஷயத்தை இந்த வசனம் சொல்லுது. இந்த தொழுகையை பால்படுத்துதல் என்றால் என்ன என்பதை அறிஞர்கள் விளங்கப்படுத்துகிறாங்க. தொழுகையை பால்படுத்தினாங்க என்று சொல்லும்போது எங்களோட மைண்ட் செட்டில் முதலாவது வர்றது தொழாத ஆக்களை பற்றி பேசுகிற வசனமாக இருக்கும் என்கிறது. தொழுகையை பால்படுத்துறதுங்கிறது தொழாத ஆக்கள் மட்டும் அல்ல. இது சம்பந்தமாக அறிஞர்கள் விளங்கப்படுத்துகிற போது
இலாஅத்து ஸலா லா தஅனி தர்குஹா பில் குல்லியா. தொழுகையை பால்படுத்துதல் என்பது முழுமையாக தொழுகையை விடுவதை மட்டும் குறிக்காது. அதில் ஒன்று தொழுகையை விடுகிறது. அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கிற போது, இலாஅத்து ஸலா தர்குஹா, தொழுகையை பால்படுத்துறது என்றால் தொழுகையை விட்டுறது, தொழாதாக்கள். இப்படி சொல்லக்குள்ள 5 நேரம் தொழுகிறவங்க இந்த லிஸ்டில் இருந்து நம்ம தப்பிட்டோம் என்கிற ஒரு மனநிலைக்கு வரலாம். ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, லம் யத்ருக்கு ஸலா வலாக்கின் அஹ்ரூஹா அன் வக்திஹா. தொழுகையை பால்படுத்தினார்கள் என்று சொன்னால் தொழுகையை கம்ப்ளீட்டாக விட்டவர்கள் இல்லை, அதன் நேரத்தை விட்டும் பிற்படுத்தியவர்கள், டைமுக்கு செய்யாதவங்க, அதனுடைய வக்தை தாண்டி விட்டவங்க, இவங்க தொழுகையை பால்படுத்தியவங்கிற லிஸ்ட்டில் வருவார்கள். இதை யார் சொல்கிறாங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. இதே கருத்தை சயீத் இப்னு முஸையப் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க தாபியீங்கள்ன்ற ஒரு ஆள், சஹாபாக்களுக்கு அடுத்த கட்டத்தில் வந்தவங்க, அவங்க சொல்கிறாங்க, ஹுவ தஅഖீருஹா அன் வக்திஹா, தொழுகையை அதன் நேரத்தை விட தாண்டி போகிறது தான் இந்த இலாஅத்து ஸலா என்கிற விஷயத்தை குறிக்கும். இப்போ இது தொழாமல் விடுறது, தொழுகையை டைமுக்கு மாற்றுறது, தொழுகைக்குள்ள வரக்கூடிய பலகீனங்கள், இதுவும் தொழுகையை பால்படுத்துறதுல வரும். ஒன்று அஸ்ஸலா பிலா ஹுசு, உள்ளச்சம் இல்லாமல் உல ஈடுபாடு இல்லாமல் தொழக்கூடிய தொழுகைகள். அவுமா அத்தலாயிப், தொழுகையில் விளையாட்டோடு நடக்கிறது. விளையாட்டுன்னு சொல்லி சொன்னால் சுஜூது செய்யக்குள்ள சரியாக செய்யறதில்ல, ருக்கு செய்யக்குள்ள சரியாக செய்கிறது, வேகமாக ஓடுறது, இப்போ இதெல்லாம் ஹைவேல போகிற மாதிரி அப்படியே முடிக்க பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் இவைகளும் இதில் சேரும் என்கிற கருத்தை சொல்கிறாங்க. இமாம் இப்னுல் கையிம் ஜௌசி ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறாங்க, இலாஅத்து ஸலா தக்கூனு பி தர்கி வக்திஹா, தொழுகையின் நேரத்தை விடுவதிலே இலாஅத்து ஸலா தொழுகையை பால்படுத்துறது வரும். வ தர்கு ஹுதூதிஹா, தொழுகையின் வரையறைகளை விட்டு விடுவதிலையும் அது வரும். வ தர்கி அர்கானிஹா, தொழுகையின் அந்த ருக்குன்கள் அடிப்படையான விஷயங்களை விடுவதும் தொழுகையை பால்படுத்துறதுல வரும். இப்போ இதில் நாங்கள் பார்க்கலாம், சில பேர் சுஜூது செய்வாங்க, சுஜூதில் பட வேண்டிய உறுப்புகள் படாது, சுஜூதில் தாமதிக்கணும். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க, ஒரு சஹாபி தொழுவிட்டிக்கிறாங்க, தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு ரசூல்லா அவங்க ரசூல்லாவுக்கு சலாம் சொல்கிறாங்க. பதில் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் போய் தொழுங்க, நீங்கள் தொழலைன்னு சொல்கிறாங்க. அவர் திரும்பவும் போகிறாரு, தொழுகிட்டு ரசூல்லாட்ட வாராங்க, சலாம் சொல்கிறாரு. ரசூலுல்லாஹ் பதில் சொல்லிட்டு போ, திரும்ப போய் தொழு, நீ தொழலைன்னு சொல்கிறாங்க. திரும்பவும் போகிறாரு, தொழுகிறாரு, மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. வந்ததுக்கு போல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, போ திரும்ப தொழுன்னு சொல்கிறாங்க. அவர் 2 தரம் தொழுகிறார், இல்லாட்டி 3 தரம் தொழுகிறாரு. அதுக்கு பிறகு தான் அவர் சொல்கிறார், யார் ரசூலுல்லாஹ், நான் தொழுதை தவிர வேறு முறையில் எனக்கு தொழ தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் தக்பீர் கட்டினீங்கன்னா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுங்க, அதுக்கு பிறகு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சூறா ஓதுங்க, சுக்கு போங்க, அதில் தாமதிங்க, உங்களோட உறுப்புக்கள் எல்லாம் அதில் அமைதி அடைகிற வரைக்கும் நில்லுங்க, நீங்கள் நிலைக்கு வந்தீங்கன்னா உங்களோட உறுப்புக்கள் எல்லாம் அதன் இடத்துக்கு செல்லுகிற வரைக்கும் நில்லுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு செயலிலும் தாமதித்தல் என்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ ஷாஃபி மதுஹபுக்கும் ஹம்பலி மதுஹபுக்கும் தொழுகையினுடைய கடமைகள் சொல்வதில் எண்ணிக்கை வித்தியாசம் கொண்டு வரும். ஷாஃபி மதுஹபில் என்ன செய்வாங்கன்னா, ருக்கு செய்தல் ஒரு கடமை, அதில் தாமதித்தல் ஒரு கடமை, நிலைக்கு வாரது ஒரு கடமை, அதில் தாமதித்தல் ஒரு கடமை, சுஜூதுக்கு போகிறது ஒரு கடமை, அதில் தாமதித்தல் ஒரு கடமை என்று சொல்லுவாங்க. இப்போ அதனால் அவங்களோட பரலுகளுடைய எண்ணிக்கை கூட இருக்கு. ஹம்பலி மதுஹபில் என்ன செய்வாங்கண்டா, எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒவ்வொரு அமலிலும் தாமதித்தல்ங்கிறத ஒரு கடமையாக சொல்லுவாங்க. 2 பேருமே ஒன்றை தான் சொல்லிக்கிறாங்க. எண்ணிக்கை மாறினது என்ன, அதில் அவங்க ஒவ்வொரு முறையும் ரிப்பீட் பண்ணி கடமைன்னு சொன்னாங்க. இவங்க டோட்டலாக சுஜூது ருக்கு இதால் எல்லாத்துலேயும் தாமதித்தல் கடமைன்னு சொன்னாங்க. அப்போ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில பேர் தொழுகிற போது கடும் வேகத்தில் தொழுகிறாங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஇன்னக லம் துஸல்லி, நீ தொழலைன்னு சொல்கிறாங்க.
அப்போ நாங்கள் தொழுகையில் வேக வேகமாக தொழுதால் அது தொழுகையே இல்லை என்று இந்த ஹதீஸ் சொல்லுது. இந்த ஹதீஸில் ரசூலோட இன்னொரு அணுகுமுறையை பாருங்கள். நீ என்னென்ன மிஸ்டேக் விட்டாய் மாற்றி தொழுன்னு சொல்லலை. ஏன்னா படிக்கிறவனுக்கு ஆர்வம் வரணும். திரும்ப போய் தொழுன்னு தான் சொன்னாங்க. திரும்ப பிள்ளையா தொழுட்டு வர திரும்ப போய் தொழுன்னு சொன்னாங்க. அவராக கேட்டதுக்கு பிறகு தான் ரசூலுல்லாஹ் விளக்கம் சொன்னாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அது அவங்களுக்கு ஒரு தேவை வரணும். அவங்களுக்கு அப்போ தான் மனசில் பதியும். அப்போ இந்த அடிப்படையில் இலாஅத்து ஸலா தொழுகையை பால்படுத்துதல்ங்கிறது தொழாமல் இருக்கிறது மட்டுமல்ல, தொழுகையை முறையாக செய்யாமல் இருப்பதும், அதன் கடமைகளை பேணாமல் இருக்கிறதும், அதன் டைமை பேணாமல் இருக்கிறது, இது எல்லாமே அதில் சேருது. இந்த விஷயமும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அடிக்கடி ஓதக்கூடிய குர்ஆன் வசனம் ஃபவைலுல் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு, அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாவூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் பொடுபோக்காக இருப்பார்கள். இந்த தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் தொழாமல் இருக்கிறது இல்லை, தொழுகையில் பேணுதல் பொடுபோக்கு தன்மை இருக்கிறது. இப்படி யோசிக்கும் போது நாங்கள் எல்லாமே அதுக்குள்ளே என்டர் ஆகிற பிரச்சனை இருக்குது. இதை ஏன் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் பிழையில் இருக்கிறோம்னு தெரிஞ்சால் தான் நம்ம திருத்தணுன்ற எண்ணம் வரும். நாங்கள் 5 நேரம் அல்லாண்டு தொழுகிறோம்னு சொல்லி எங்களை பற்றி நாங்களே ஒரு மிகையான எண்ணத்தில் இருந்தோன்னா நாங்கள் திருந்தோன்ற எண்ணம் வராது. அப்போ நாங்கள் மிஸ்டேக் விட்டு கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் தான் திருந்த எண்ணம். அந்த சஹாபிக்கு அவர் பிழை விடுறது அவருக்கு தெரியலை, தெரிஞ்சால் தானே அவர் திருந்துவார். இப்போ நாங்கள் என்ன நினச்சிக்கணும் பாருங்களேன், இவன் தொழுகிறல்ல, நாங்கள் 5 நேரம் தொழுகிறோம் அல்லான்னு சொல்லி. இப்போ நாங்கள் எங்களை பற்றி நாங்கள் திருப்தி எடுங்க. சைத்தான் எங்களுக்கு ஒரு மாயையில் விட்டுருவான். நாங்கள்லாம் அதாவது கிளீனாக இருக்கிறோம், நாங்கள்லாம் தௌஹீதில் இருக்கிறோம், இப்போ மௌத்தா போனால் நமக்கு நேராக சொர்க்கம் கிடைக்கிற லெவலில் இருக்கிறோம் எங்களோட எண்ணத்தை சைத்தான் விட்டுட்டான்னு சொன்னால், அதில் அப்படியே எங்களை அப்படி தௌபா இல்லாமல் அதை எங்களை நாங்கள் திருந்தாமல் அப்படியே மௌத்தா போகிறதுக்கு வச்சுருவோம். அப்போ இந்த இடத்த நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இந்த தொழுகையில் பொடுபோக்கு என்கிறது தொழாமல் இருக்கிறதல்ல, தொழுகையில் அதனுடைய டைமை அதனுடைய முறைகளை நாங்கள் பேணாமல் இருக்கிறது. இந்த பலகீனம் எங்கள்கிட்ட இருக்குது என்கிறத நாங்கள் விளங்கி கொண்டால்தான் எங்களை நாங்கள் திருத்தி கொள்ளணும் என்கிற நிலை வரும். சரி, இந்த தொழுகையில் நாங்கள் கொஞ்சம் பேணுதலாக தொழுகிறதுக்கான வழிகள் என்ன? நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், தொழுகை முக்கியமான விஷயம். ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் செய்கிறேன்னு சொன்னால் நாங்கள் அதை கொடுக்குற முக்கியத்துக்கு ஏற்ப முன்னேற்பாடு செய்வோம். இப்போ சாதாரணமாக ஏண்ட வீட்டுக்கு நான் வளமையாக பகலைக்கு சாப்பாடுக்கு போகிறேன். வளமையாக நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு ஏற்பாடோடு எங்களோட வைஃப் இருப்பாங்க. வீட்டுக்கு ஒரு விசிட்டரை கூட்டிகிட்டு வாரேன்னு சொன்னால் என்ன நடக்கும்? வளமையை விட ஏதோ ஒன்று செய்யணும், ஒழுங்குபடுத்தணும், முறையாக வைக்கணும், இந்த ஏற்பாடுகள் வரும். வார விசிட்டர் ஒரு முக்கியமான நபர் என்று சொன்னால் வீட்டையும் சேர்த்து ஒழுங்குபடுத்தணும்னு பார்ப்பாங்க. வாராங்க, நம்ம வீடு முத்தம் எல்லாமே நம்ம சர்வணும்னு சொல்லி. அப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய எங்களோட உள்ளத்தில் அந்த முக்கியத்துவத்துக்கு ஏற்ப நாங்கள் முன்னேற்பாடு செய்வோம். தொழுகைங்கிறது முக்கியத்துவமானதுன்னு சொன்னால் தொழுகைக்கு முன்னர் நாங்கள் முன்னேற்பாடு செய்யணும். அதில் எங்களுக்கு ஒரு அப்போ நாங்கள் உளர் ரீதியாக எங்களை தயார் பண்ணுறோம் நாங்கள் தொழுகைக்கு. அப்போ அந்த அடிப்படையில் தொழுகைக்கு முன்னேற்பாடு என்கிற அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில அடிப்படையை சொல்கிறாங்க. எங்களோட சிந்தனை பராக்காக்குன நிலையில் நாங்கள் தொழுதா திருப்தியாக தொழையலாது. உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா உதி அல் அஷா வ உகீமத்தி ஸலாத் ஃபபுதஉ பில் அஷா, இரவு சாப்பாடு வைக்கப்பட்டு இஷாவுக்கான இகாமத்தும் சொல்லப்பட்டு விட்டால் சாப்பிட்டுட்டு தொழுங்கன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், தொழுதொன்னே சாப்பிடணும் என்கிற மைண்ட் செட்டோடு நீங்கள் தொழுதீங்கன்னு சொன்னால் தொழுகையில் வேகம் கூடும், சிந்தனை மாறும். நீ அங்கால உன்னோட மனசில் வேறொரு பராக்கை வச்சு கொண்டு செய்யாதே என்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதே போல் வலாஹுவ யுதாஃபிஉல் அஹ்பசான், அஹ்பசான் சொன்னால் என்னவா இருக்கும்? மலசலத்துக்கு சொல்கிறது. நாங்கள் இப்போ மலசல கூடத்துக்கு போகும்போது என்ன துவா ஓதுறோம்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க
மினல் ஹுபுதி வல் ஹபாய், அந்த ஹுபுத்திலிருந்து வந்தது தான். மலசல கூடத்துக்கு செல்ல வேண்டிய தேவையை அடக்கி கொண்டு தொலைவானம்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது சில நேரம் நமக்கு சோம்பல்ற ஒரு விஷயம். மக்ரிபை தொழுதுட்டோம், இஷாவுக்கு வாங்க சொல்ல டைம் ஆகுது, எங்களுக்கு யூரின் போகணும் போல இருக்குது, யூரின் போனால் ஒளி செய்யணுங்கிறதுக்காக அப்படியே நிற்கிறது. தொழுதுட்டே அப்போ யூரின் போவோம்னு சொல்லி. அதே போல் நம்ம டாய்லெட் போகணுங்கிற ஃபீலிங் இருந்துச்சுன்னா பெய்த்து வந்து தொழுங்க. அதை வச்சுட்டு தொழுதா இப்போ கடைசி இப்போ தொழுது கொண்டிருக்கும் போது நெருக்கமாக தெரியற மாதிரி தெரியுது. குசு வந்துட்டு பயம் வந்துடுச்சுன்னு சொன்னால் இப்போ வேகமாக தொழ ஆரம்பிப்பான். அப்போ ஏன்னா கடைசி எல்லாமே முடிஞ்சிட்டா நான் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால் ஒழு முடிஞ்சுன்னா முதல்ல இருந்து தொழணுமே. ஒளி செய்யவே சோம்பரப்பட்டவனுக்கு முதல்ல இருந்து தொழுகிறது எவ்வளோ சோம்பரமாக இருக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, மலசல கூடத்துக்கு செல்ல வேண்டிய தேவையை அடக்கி கொண்டு தொழக்கூடாது என்று சொல்கிறாங்க. அப்போ இது எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால், தொழுகையுடைய டைம் வாரதுக்கு முன்னால் உங்களுக்கு 1க்கு 2க்கு போக தேவை இருக்குது, அதை முடிங்க. நீங்கள் உங்களை தயார் பண்ணுங்கள். உடல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நாங்கள் எங்களை தொழுகைக்கு முதல்ல தயார் பண்ணுறது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சொல்கிறாங்க. பதட்டமான நிலையில் வந்து தொழுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கிறாங்க. இதில் சில விஷயங்கள் எங்களுக்கு தொழுகையுடைய உள்ளச்சத்தோடு சம்பந்தப்பட்டதாக தெரியலன்னு சொன்னாலும் தொழுகையின் பேணுதலோடு சம்பந்தப்பட்டதாக ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லுது. அதில் நாங்கள் பள்ளிக்கு போகிறதுக்கு முன்னால் வீட்டிலிருந்தே ஒளி செஞ்சுட்டு போகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது ஒரு முஸ்லீம் வீட்டிலிருந்து ஒளி செஞ்சு கொண்டு பள்ளிக்கு நடந்து செல்வாராக இருந்தால் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அவருக்கு ஒரு நன்மை கிடைக்குது, ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் அழியுது. இதை சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ஒழுவை பற்றி சொல்கிற போது அதையும் ரசூல் சொல்லாங்க, பஹ்சனல் ஒழுவை அழகாக செய்தல் என்கிறத சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒழுவை செய்யும் போது நாங்கள் ஒழுவோடு சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை மனசில் நினச்சி செய்கிறது, அதை பேணுதலாக செய்கிறதுக்கான வழியாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் ஒருவர் ஒளி செய்யும் போது முகத்தை கழுகுனா முகத்திலிருந்து அவர் செஞ்ச பாவங்கள் அதிலேருந்து உதிருது, கையை கழுகும் போது கையில் உள்ள பாவங்கள் உதிருது என்று இது ஒரு ஆன்மீக ஒரு முன்னேற்றமாக காட்டுறாங்க. எனவே இந்த ஒழுவை செஞ்சு கொண்டு நாங்கள் போகிறது வந்து மிகவும் சிறப்பானது. அது வந்து எங்களுக்கு முன்னேற்பாடு செய்கிறதுக்கான ஒரு வழியாகவும் இருக்குது. நாங்கள் தொழுகிற போது அல்லாஹ்வோடு உரையாடுகிறோம். அந்த வகையில் நாங்கள் தொழுகைக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒழுவின் போதும் பல்லு தீட்டிக் கொள்வது கட்டாய சுன்னத்தில் உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லவ்லா நசுக்க அலா உம்மத்தில் அமர்த்துகும் பிஸ்ஸிவாக் இந்த குல்லி ஸலா, என்ற உம்மத்துக்கு கஷ்டம் இல்லை என்றிருந்தால் ஒவ்வொரு தொழுகையின் போதும் ஒழுவுக்காக ஒளி செய்கிற போது பல்லு தீட்டுமாறு நான் ஏவிருப்பேன். ஏவுனா கடமை, இது கடமையில் கட்டாய சுன்னத்து. இதே போல் தொழும்போது நாங்கள் பள்ளிக்கு செல்லும் போதும் நல்ல ஆடைகளை அணிஞ்சு கொள்வதும் தொழுகையினுடைய உற்சாகத்துக்கு ஒரு நீங்கள் இப்படி பாருங்க, நாங்கள் ஒரு புது உடுப்பு போட்டோன்னே எங்களுக்கு இயல்பாகவே ஒரு ஆக்டிவ் ஒன்று வரும். நாங்கள் ஒரு நல்ல ஆடை அணிஞ்சோன்னு சொன்னால் அந்த ஆடை வந்து எங்களுக்கு ஒரு ஆக்டிவாக உற்சாகத்தை தரும். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஹுது சீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின், நீங்கள் எந்த பள்ளிக்கு தொலைச் செல்வதாக இருந்தாலும் உங்கள் ஜீனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நாங்கள் இருக்கிற ஆடையில் நல்ல ஆடை அணிகிறது வந்து ஒரு மனுஷனுக்கு இயல்புற ஒரு ஆக்டிவை கொடுக்கிறது. எனவே நாங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறோம் என்கிற அடிப்படையில் இருக்கிற ஆடையில் நல்ல ஆடைகளை அணிகிறது வந்து அதுவும் தொழுகையுடைய அந்த இதை மேலோங்க செய்வதற்கான வழிகள் உள்ளதாக இருக்கும். அடுத்தது வந்து தொழுகைக்காக காத்து நிற்கிறது. நம்ம அந்த பாங்க சொல்லி இமாம் சலாம் கொடுக்க போகிறார், 4 ரக்காயத்துக்கு போகிறதுக்கு இடையில் போய் சேரணும், இல்லாட்டி ருக்குலேருந்து எழும்புறதுக்கு முன்னால் சேரணுங்கிற அந்த பதட்டத்தோடு இல்லாமல் அதாவது தொழுகை நடக்கிறதுக்கு முன்னாலேயே பெய்த்து தொழுகைக்காக காத்து நிற்கிறது. இது நாங்கள் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதற்கான அடையாளமாக இருக்கும். ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்குறோம், வலா யஸாலுல் அப்து ஃபி சலாத்தின் மா கான யன்தலிரு ஸலா, தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கும் டைமெல்லாம் ஒரு மனிதன் தொழுகையில் இருப்பதாக கணிக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கண்டா, சில விஷயங்களை ரிபாத்துன்னு சொல்கிறாங்க.
ரிபாத்துன்னு சொன்னால் என்னன்னு கேட்டால் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படை அணிக்கு சொல்கிறது ரிபாத்துன்னு சொல்லி. ஒரு நாட்டில் எல்லையில் பாதுகாப்பு, உதாரணமாக இந்தியாவுடைய எல்லையில் பாதுகாப்பில் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு இருக்காது, ஒழுங்கான கிளைமேட் இருக்காது, அவங்களுக்கு தேவையான வசதிகள் அவங்க அடையலாது. எதிரி வந்தான்னா முதல் எதிரியின் தாக்குதலுக்கு முகம் கொடுக்குறவங்கள அவங்க இருப்பாங்க. அப்போ ஒரு படையணியில் இருக்கிறவங்களை விட ஊரின் எல்லையில் பாதுகாக்கக்கூடிய படையணிக்கு மேலதிக நன்மை இருக்குது. அப்போ அது வந்து சிறப்பான ஒரு அம்சம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழுகையை தொழுதுட்டு அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பதை ரிபாத்ன்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் செய்கிற ஒரு ரிபாத் என்று சொல்கிறாங்க. அப்போ ஒரு தொழுகையை தொழுவிட்டு அழுத தொழுகைக்கு நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு வசதியான தொழுகை எது? மக்ரிப் இஷா. நாங்கள் சுபஹ் தொழுவிட்டு லுஹர் வரையும் காத்துட்டு நிற்கல, உழைக்கிற டைம். மக்ரிப் இஷா எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சால் நாங்கள் மக்ரிபை தொழுவிட்டு இஷா வரைக்கும் வெயிட் பண்ணுறது, அது வந்து எங்களுக்கு இந்த நன்மையை, ரிபாத்துடைய நன்மையை பெற்றுத்தரும். நாங்கள் மக்ரிபை தொழுவிட்டு அதே இடத்துல இஷா வரைக்கும் இருந்தோம்னா மலக்களுடைய துவா கிடைக்குது, நாங்கள் இஷா வரைக்கும் தொழுது கொண்டிருந்த நன்மை கிடைக்கும். சில இந்த வயசாளிகள் பாவம் கஷ்டப்பட்டு சில நடந்து 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 பள்ளிக்கு வருவாங்க, மக்ரிபுக்கு தொழுது விட்டு கஷ்டப்பட்டு போய்த்துட்டு இருப்பாங்க. ஊட்ட போய் சேர மரம் இஷாக்கு பாங்க சொல்லு, மரம் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே இருந்துட்டு போகலாம். இந்த நன்மை தெரியாதால சில நேரம் வெளியே போய் கழிச்சிட்டு இருந்துட்டு அல்லது அந்த கடையடியில் இருந்துட்டு இஷாக்கு மருக வராங்க. இதை வந்து உழைப்பாளிகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு செய்யலாம் இருக்கலாம். சில நேரம் வீட்டில் சில சேலைகளை செய்கிறவங்களுக்கு, பிள்ளைகளை பராமரிக்கிறவங்களுக்கு செய்யலாம் இருக்கும். நமக்கு தான் வயசு போய்த்து நமக்குன்னு ஒரு பொறுப்பான வேலை ஒன்று இல்லை, வெளியே போய்த்து சும்மா அந்த டீ கடையில் கழிச்சிட்டு இருக்கிறதுக்கு வந்து அதில் வந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கு வந்து பள்ளியில் இருந்தால் மலக்களுடைய துவா கிடைக்கும். நம்ம அடுத்த மக்ரிபிலிருந்து இஷா வரைக்கும் தொழுகையில் இருந்த நன்மை கிடைக்கும். அப்போ அதுதான் கல்வியை அடைந்து கொண்டால் லேசாக சொர்க்கம் போகிற வழி கிடைக்கிறதுங்கிறது இதனால தான். அப்போ இந்த அடிப்படையில் இந்த வாய்ப்பு உள்ளவங்க இதை பயன்படுத்தலாம். நம்ம மக்காவுக்கு போகிறோம், அதாவது உம்ராவுக்கு போகிறோம், கிடைச்சா நாங்கள் மக்ரிபை தொழுவிட்டு மறுக வந்து மறு ரூமுக்கு வந்து போகிறத விட அப்படியே இருந்து அதே இடத்துலேருந்து இஷாவையும் தொழுவிட்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு இதை நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகையை பதட்டமாக செய்யக்கூடாதுன்னு எங்களுக்கு மார்க்கம் சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா சமீத்துமுல் இகாமத்தை ஃபம்சு இல ஸலாத்தி வ அலைக்குமு ஸக்கீனா வல் வக்கார். இகாமத் சொல்லிட்டா தொழுகைக்கு நீங்கள் அமைதியாகவும், அதாவது வக்காருங்கிறது கண்ணியமாகவும் வாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அமைதியாண்டா சிலோ மோசன்ற வாரதுன்றதில்ல, பதட்டம் இல்லாமல் வாங்கினீங்க. இகாமத் சொல்லிட்டு ஓடி அடித்து கொண்டு வராதிங்க, வந்து நிதானமாக வந்து தொழுகையில் சேருங்க. எது கிடைச்சிச்சோ அதை தொழுங்க இமாமோட, கிடைக்காததை நீங்கள் எழும்பி தொழுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த டைல்ஸ் இருக்கிற இடங்களில் ஈரக்காலோட வந்து வேகமாக ஓடி வந்து வலிக்கி விழுந்தான்னு சொன்னால் 4 நாளைக்கு தொழுகை இல்லாமல் போயிடும். இப்போ இது பதட்டம் தேவையில்லை. இப்போ இந்த ஹதீஸ் எங்களுக்கு சில விஷயங்களை சொல்லுது. என்னென்னு கேட்டால், இந்த ஹதீஸும் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மலசல கூட்டத்துக்கு செல்ல தேவையை அடக்கி கொண்டு தொழக்கூடாத செய்திகளும் நம்ம தொழுகிற இடத்துல வேறு பராக்குக்கான சூழ்நிலை இல்லாமல் இருக்கணும். இப்போ நம்ம தொழ போகிறோம், ஃபோனை சைலன்ஸில் போட்டோம், முன்னால் இப்படி வச்சுட்டு தொழுகிறோம், கோல் வருகிறது, நம்ம இப்படி இருக்கிறோம், கோல் யார் பண்ணுறான்னு விளங்குது. நான் ஸ்ரீலங்காவுக்கு கோல்னா சொல்லுவேன், நீங்கள் கால்ண்டு வச்சுக்கோங்க, சரியா? இப்போ நமக்கு தக்பீரை கட்டணும். ஓஹோ, நேற்று இந்த ஆள் காசு கேட்டானே கொடுக்க மறந்துடுச்சு, இப்போ இவன் வந்து தொழுது முடிஞ்சோடனே கேட்பான், இதுக்கு நம்ம என்ன ரிப்ளை பண்ணணும்னு சொல்லி இப்போ ரிப்ளை சில நேரம் சரியான ரிப்ளையும் பண்ணுவோம், பொய் சொல்கிறதுக்கு ஐடியா பண்ணுவோம். நான் வந்து உங்களோட ஏரியா பக்கம் வந்தேன், உங்களை காணலை, நீங்கள் எங்கேயோ வெளியே போய்த்தியான்னு இப்படி ஏதாவது சொல்லி சமாளிப்போண்டு இப்போ நம்ம தக்பீரை கட்டிக்கொண்டு அல்லாவோட உரையாடுறது. இப்போ இந்த மைண்ட் செட் எங்கே போயிடும், அது கோல் வந்துட்டான். ஒன்று சைலன்ஸில் போட்டால் மறுபக்கம் புரட்டி வச்சிடணும், கோல் வாரதை தெரியாமைக்கிறதுக்கு, இல்லாட்டி ஃப்ளே மூட்டில் போட்டு வச்சிடணும். அப்போ இது வந்து எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். சில நேரம் ஒன்லைனுக்கு மெசேஜ் வந்துருக்கு. இப்போ நமக்கு சில நேரங்களில் இந்த சைலன்ஸில் போட மறக்கிறதால நமக்கும் டிஸ்டர்ப் ஆகிக்கும், அடுத்தவனுக்கும் டிஸ்டர்ப் ஆகிற சூழ்நிலைகள் வருகிறது. அப்போ நம்ம தொழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே தொழுகையிலிருந்து என் சிந்தனைகளை பராக்காக்கக்கூடிய விஷயங்களை இல்லாமாக்கணும். இதில் சில சம்பவங்கள் சொல்லப்படும். அந்த சம்பவங்கள்
பொய்யான சம்பவம். நம்ம அப்படி தொழணுன்னு எதிர்பார்க்கவும் இயலாது. ஒரு அறிஞர் தொழுகிட்டு இருந்தார். அவரை தொழுகிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து அவரை புள்ள தொட்டில் இருந்துச்சு. தொட்டிலுக்குள்ள ஒரு பாம்பு வந்துட்டு அதனால் ஆக்கள்லாம் வந்து அந்த பாம்பு அடித்து பிள்ளையை காப்பாற்றினாங்க. தொழுது முடிஞ்சு என்னமோ சத்தம் கேட்ட மாதிரின்னு கேட்டார். இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவ்வளோ நடந்து அவருக்கு தொழாமல் அப்படியே இருந்தாருண்டு. இப்போ இப்படியெல்லாம் சிலதை படிக்க போட்டு இந்த மாதிரி தொழுகிறது யாருக்குமே சாத்தியமே இல்லை. நம்ம அப்படி தொழலாமான்னு கேட்டால் அப்படி நடக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் தக்பீரை கட்டி தொழ ஆரம்பிப்பேன், கொஞ்சம் பெரிய சூறா ஓதுவோன்னு நினைப்பேன். சின்ன பிள்ளைகள் அழுக சத்தம் கேட்கும். இந்த புள்ள அழுகுது, உம்மாவுக்கு மனசுக்கு சங்கடமாக இருக்கும்ங்கிறது நான் நினைக்கிறதுனால சூறாவை கொஞ்சம் சுருக்கி நான் தொழுகையை குயிக்காக முடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவள் புள்ள அழுகிற சத்தம் ரசூலுல்லாஹ்க்கு கேட்டுருக்குது. அப்படி கேட்கலன்னா முன்னால் ஒரு ஆள் தொழுவிக்கிறாரு, சூறா பிள்ளை ஆயிடுச்சு, பின்னால் இருக்கிற என்ன செய்யணும்? திருத்தி கொடுக்கணும். உலகமே பிறந்தாலும் எனக்கு கேட்காதுன்னா எப்படி திருப்பி கொடுக்குறது? அவர் 5வது ரக்காயத்துக்கு எழும்புறாரு, பின்னால் இருக்கிறவங்க என்ன செய்யணும்? சுப்ஹானல்லாஹ் சொல்லணும். நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு கேட்காதுன்னு சொல்லுதா? திருத்தி கொடுக்குறது எப்படி? அப்போ ரசூலுல்லாஹ் அப்படி தாங்கல்ல, என்ன நடந்தாலும் தெரியாதுங்கிற மாதிரி சொல்லலை. நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் போது பாம்பை கண்டா பாம்பு அடிச்சுட்டு தொழுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் தொழுவன்ற மாதிரி சொல்லலை ரசூலுல்லாஹ். அப்போ அப்படி சம்பவத்தை படிக்க போட்டு இப்படி எங்கடா நம்ம தொழுகிறோன்னு எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பானோட தொழுகை தான் தொழுதுருக்கிறாங்க. ஆனால் உள்ள ஈடுபாட்டோட அந்த மனசு இந்த நிலையிலே இருக்கோன்னு சொல்கிறாங்க. அதனுடைய அர்த்தமும் வேறு மனசில் வேறு எந்த எண்ணமும் வராதுங்கிறது அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொழுதுட்டு வேகமாக சஹாபாக்களை பிரித்து கொண்டு போகிறாங்க. சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் போன வேகம் என்னடான்னு ஒரு அதிர்ச்சியை உண்டாக்குச்சு. திரும்ப வந்து சொல்கிறாங்க, சதக்காவாக கிடைச்ச சில தங்கம் வீட்டில் இருந்துச்சு, தொழும்போது தான் எனக்கு அது வீட்டில் இருக்கிறது நினைப்பு வந்துச்சு, எனவே அதை தர்மம் செஞ்சிருமாறு சொல்லிட்டு வாரதுக்காகத்தான் நான் போனேன், இந்த பொருள் என்னுடைய வீட்டில் இருக்கிறத நான் வெறுத்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ தொழும்போது அவங்களுக்கு இந்த யோசனை வந்துக்குது. அப்போ முழுசாக இல்லாமலே நம்ம தொழலாமான்னு கேட்டால் அப்படி வராது. ஆனால் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும். அந்த முயற்சியுடைய வெற்றிக்கு ஏற்ப எங்களுக்கு தொழுகையினுடைய ஃபாயிதா கூடுதலாக இருக்குது என்கிறதான் நாங்கள் ஹதீஸ்களில் புரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்குது. அடுத்த அங்கனியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகையில் அந்த பேணுதல் வாரதுக்கு அறிஞர்கள் சுட்டி காட்டக்கூடிய சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய முக்கியமான ஒரு ஹதீஸ், இதா காம அஹதுக்கும் இல சலாத்தி ஃபஇன்னஹு யுனாஜி ரப்பஹு, உங்களில் ஒருவர் தொழுகைக்காக எழுந்து நின்று விட்டால் அவர் தன் இறைவனோடு உரையாடுகிறார். தொழுகையில் ஃபிக்கு பேசுவாங்க. ஃபிக்குன்னா என்ன? தக்பீர் எங்கே கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபிக்குக்குள்ளே வரும். சில அறிஞர்கள் தொழுகையில் உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோட பேசுவாங்க. அதுக்கு சில பேர் தசவுதுன்னு இந்த சுஹூதுன்னு சொல்லி பேர் வைப்பாங்க, அல்லது தசவுப் என்று பேர் வைப்பாங்க. அப்போ இதில் என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யாருக்கு முன்னால் நிற்கிறீங்க? அல்லாஹ்க்கு முன்னால் நிற்கிறோம், அல்லாஹ்வோடு நாங்கள் பேசுகிறோம், இந்த உணர்வை நாங்கள் மீட்டி கொண்டு வர வேண்டியிருக்குது. அப்படி கொண்டு வருகிற போது எங்களோட அந்த தொழுகையில் ஒரு பேணுதலை நாங்கள் கொண்டு வரதுக்கான வருத்தமாகும். ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ கிப்ல வஜீஹி மாலம் எல்தஃபித், நீங்கள் உங்களோட பார்வையை திருப்பாத வரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் இருக்கிறாங்க. அதனால ரசூல் நாங்கள் தொழும்போது உங்களுக்கு எச்சிட்டு போக வேண்டி வந்தால் முன்னால் துப்பிடாங்கன்னு சொன்னாங்க. அப்போ இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நாங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறோம் என்கிற உணர்வை ஏற்படுத்தும் போது எங்களோட மனசை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு வழி கிடைக்கும் என்கிறத சொல்லுது. ரெண்டாவது, நாங்கள் ஓதக்கூடிய ஓதல்களை புரிந்து அதனுடைய அர்த்தத்தை விளங்கி ஓதுகிற போது எங்களுக்கு மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழி இருக்கும். குறிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹா, நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத அல்லாஹ்வும் எங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறார். ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம், அல்லாஹ் தஆலா ஹதீஸுல் குதுஸில கஸ்ஸம்து ஸலாத்த பைனி வ பைன அப்தி நிஸ்பைன், தொழுகையை எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் ரெண்டாக நான் பிரிச்சிருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதில் நாங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்கிற போது அல்லாஹ் சொல்கிறான், என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மானி ரஹீம் என்று சொல்கிற போதும்
அதில் வந்து அஸ்னா என்கிற புகழ்ச்சிக்குரிய ஒரு வார்த்தை தான். என்னுடைய அடியான் என்னை புகழ்கிறான். நாங்கள் மாலிக்கு யௌமுத்தீன் என்று சொல்கிற போது என் இறைவன் என் அடியான் என்னை மேன்மைப்படுத்தி விட்டான். இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன் என்று சொல்கிற போது அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறா, இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையில உள்ளது. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்கிற போது அல்லாஹ் தஆலா என் அடியான் எதை கேட்டானோ அது என் அடியானுக்குரியது என்று நாங்கள் ஓதுறதுக்கு அல்லாஹ் ரிப்ளை பண்ணுகிறான், பதில் சொல்கிறான். இதைத்தான் ஹதீஸ் வந்து உரையாடல், அல்லாஹ்வோடு ஒருவன் பேசுகிறான் என்கிறத சொல்கிறது. இந்த அடிப்படையில் நாங்கள் ஓதக்கூடிய அந்த ஓதலை அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு கொண்டு ஓதுறது. நாங்கள் தனியாக தொழுகிறதாக இருந்தால் நாங்கள் ஓதுறதை கொஞ்சம் சவுண்டாக ஓதலாம். சவுண்டுன்னு சொன்னால் நான் ஓதக்கூடிய ஓதல் என் காதுகளுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு சவுண்டாக ஓதலாம். நாங்கள் ஜமாத்தால் செஞ்சோன்னு சொன்னால் பள்ளியில் ஒவ்வொருவரும் தொழுகிறதாக இருந்தால் அது நாங்கள் தவிர்க்கணும்னு அடுத்தவங்களே டிஸ்டர்ப் அமையும். நாங்கள் தனியாக தொழுகிறோம். நான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிற போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் எனக்கு நானே ஓதிக்கொள்ளலாம். அப்போ வெறுமனே உதடு மட்டும் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலிருந்து நாங்கள் எங்களை தவிர்க்கலாம். இதே போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு இபாதத்தையும் அதுக்குரிய டைம் எடுத்து செய்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஸ்வஉன்னாஸ் மனிதர்களில் ஆக மோசமானவங்க தொழுகையில் களவெடுக்கிறவங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, தொழுகையில் எப்படி களவெடுப்பான் என்று சொல்கிற போது லா யத்திம்மு ருக்கூஅஹா வலா சுஜூதஹா, அந்த ருக்குவையும் சுஜூதையும் கம்ப்ளீட்டாக செய்ய மாட்டாங்க, தமாமாக செய்ய மாட்டாங்க. இவங்க தொழுகையில் களவெடுக்கிறவங்க என்று ஹதீஸ் சொல்லுது. நீங்கள் காகம் கொத்துற மாதிரி கொத்திட்டு வராதிங்க, ஹதீஸ் வருகிறது. அப்போ இதே மாதிரி சஜிதாவில் இருக்கும்போது நாய் படுக்கிற மாதிரி படுக்காதீங்க, ஹதீஸ் வருது. அப்போ இந்த விஷயங்களை நாங்கள் பேணணும். நாங்கள் சுஜூதில் இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் என்ற ஹதீஸ் வருகிறது. அக்ரவுமா யக்கூனுல் அப்து மிர் ரப்பிஹி வஹுவ சாஜித், ஒரு அடியான் அவன் சஜிதாவில் இருக்கும்போது தான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான். அப்போ நம்ம சுஜூத் செய்யும்போது அல்லாஹ்வுக்கு நான் நெருக்கமாக இருக்கிறேன் அந்த உணர்வை நாங்கள் எடுத்துக்கொள்வது. அப்போ இதை நாங்கள் பேணுதலாக செய்கிறதுக்கான வழியாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்போ இதுகள் வந்து நான் சொன்னது வந்து அந்த உள்ளச்சத்தை கூட்டுறதுக்கான வழிகள். உள்ளச்சத்தை குறைக்கிற விஷயங்கள் என்ன, இதை நாங்கள் சுருக்கமாக பார்த்துட்டு போகலாம். உள்ளச்சத்தை குறைக்கிற விஷயங்கள் கஸ்ரத்து துனூப் வல் மஆசி, நாங்கள் பாவங்கள் செய்ய செய்ய உள்ளச்சம் குறையும். நான் நேற்று சொன்னேன், பாவம் செய்கிற போது மனசு கரும்புள்ளி விழுவுது. அப்போ அது எங்கள் உள்ளச்சத்தை இல்லாமலாக்கும், உள்ளத்தை சாகடிக்கும். அப்போ எங்களோட பாவங்கள் கூடுவது வந்து உள்ளச்சத்தோடு ஒருங்கிணைப்போடு எங்களுக்கு தொழுகிறதுக்கு தடையாக அமையும். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, பாவங்களை பொறுத்தளவுல இன்னஹா அஸ்கலத் குலூபன் கானத் ஹபீபா, சொஃப்டாக வெயிட் இல்லாமல் இருக்கக்கூடிய உள்ளங்களை பாவங்கள் வலுக்கூடியதாக ஆக்கிரும், பாரமாக ஆக்கிரும். சிறுக்கு வந்து மனுஷன் உள்ளத்தை டைட்டாக்கும் என்கிறது குர்ஆனில் சொல்லப்படுது. மேலேருந்து தூக்கி வீசினவன் உள்ளத்தை போல சிறுக்கு வந்து உள்ளத்தை டைட்டாக்கும், பாவங்கள் வந்து உள்ளத்தை பாரமாக்கும். அப்போ பாவங்கள் வந்து பாவங்களால் எங்களோட உள்ள ஈடுபாடு குறையும். இதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல் இன்ஷிகால் பி துன்யா, உலக விஷயங்கள மூழ்கி போகிறது, செய்கிறதல்ல மூழ்கி போகிறது. நம்ம தக்பீரை கட்டி தொழுதுன்னு வேகமாக தொழுகிறது அடுத்த ஒரு வேலையை நம்ம செய்கிறதுக்காக, அடுத்தது போகணும். நம்ம என்ன செய்யணும்டா, உதாரணமாக நீங்கள் காலையில் அதாவது ஒரு கடைக்கு போகணும், கடையை ஓப்பன் பண்ணணும், பிரச்சனை இல்லை, நீங்கள் தொழுதுட்டு பறந்து சென்று தேடுங்கன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். ஆனால் நாங்கள் காலையில் அந்த தொழுகிற டைமே லேட் ஆகுறது, பாத்ரூம் போகிறதுல டைம் எடுக்கிறது, வேறு வேலையை செஞ்சுட்டு தொழுகிற எப்படின்னா நம்ம போக நெருக்கமாக தொழுகிறது. இப்போ நாங்கள் குயிக்காக செய்ய பார்க்குறது எதுனா தொழுகையில் டைம் முடிக்க போகிறது. தொழுகையில் அப்படி குயிக்காக செஞ்சு எவ்வளோ டைம் மிச்சம் முடிக்க போகிறீங்க? தொழுகிறதே நம்ம ஒரு 5 நிமிஷம், அதை கொஞ்சம் இந்த ஹை விசில் போய்ட்டு ஒரு 3 நிமிஷம் போனால் 2 நிமிஷம் முடிக்க போகுது. இதை நம்ம ஃபோன் பார்க்குறதுல பிடிச்சு கொள்ளலாம்,
அல்லது பாத்ரூமில் பிடிச்சி கொள்ளலாம், குளிக்கிற டைமில் கொஞ்சம் பிடிச்சி கொள்ளலாம். அதில் எல்லாம் பிடிக்காமல் இதில் பிடிச்சிட்டு வேகமாக தொழுவிட்டு போக பார்க்குறது. எங்களுக்கு பழகிட்டு இந்த பேச்சு. உதாரணமாக ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டுக்காரர் இல்லை, எங்கே பள்ளிக்கு போயிட்டு இருக்காரு. அப்போ நான் புறவு வாரேன்னு சொன்னால் வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க பள்ளிக்கு தானே போனால் 5 நிமிஷத்தில் வந்துடுவார். என்னன்னு கேட்டால் பள்ளிக்கு போனால் நம்ம லேட் ஆக மாட்டோம், பள்ளிக்கு போனால் பறந்து வந்துடுவோங்கிற மைண்ட் செட் தான் புள்ள குடும்பம் எல்லாத்துக்குமே வந்திருக்குது. இல்லாமல் அவர் பஸாருக்கு போய்க்கிறாரு, கூட்டாளிமாரோட போய்க்கிறார், கூட்டாளியோட போய்த்திக்கார், ராவு சாமத்துலாம் வந்து சேருவார். எப்போ வரும்னு நமக்கே தெரியாது. சில நேரம் கால் பண்ணி கீயை வந்து கதவு ஓரத்தில் வைங்க, ஜன்னல் ஓரத்தில் வைங்க, நானே திறந்து படுத்துக்கிறேன்னு சொல்லி கால் பண்ணி சொல்லுவாங்க. இந்த நிலையை நாங்கள் பார்க்குறோம். அப்போ நாங்கள் அதாவது ஷோர்ட் டைம் ஒன்றை வச்சு கொண்டு தொழுகைக்குள்ளே நுழையாமல் இருக்கணும். அப்போ அதை வந்து அது எங்களோட அதாவது அந்த உலக விஷயங்கள மூழ்கிறதுங்கிறது வந்து எங்களுக்கு இதனுடைய அந்த சரியான விஷயத்தை செய்ய இயலாமல் போகிறத நாங்கள் பார்க்குறோம். ரெண்டாவது விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒழு வந்து வீட்டிலேருந்து செஞ்சுட்டு போகிறது, கொஞ்சம் நேரம் பள்ளியில் போய்த்து தொழுகைக்காக நாங்கள் வெயிட் பண்ணி நிற்கிறது, இதுகள் வந்து எங்களுக்கு அந்த தொழுகையில் பேணுதலாக இருக்கிறதுக்கான வழியாகி. ஒழுவை வந்து பறந்தடித்து கொண்டு செய்கிறது, லேட்டாக போகிறது, இமாம் வந்து ருக்குவில் இருக்கிறாரு, இதுலேருந்து எலிமிட்டார்னா ஒரு ரக்காயத்து மிஸ் ஆகிடும். சில பேருக்கு அதில் ஒரு சந்தோஷம், அந்த சூத்திர பாத்தியா இல்லாமலே தொழுகைக்குள்ளே போய்த்துக்கலாம்னு சொல்லி ருக்குவில் போய் ஓடி போய் சேர்ந்துக்கலாம்னு சொல்லி. சில பேர் முன்னால் வந்தாலும் இமாமுக்கு கால் பண்ண மாதிரி, நீங்கள் ருக்குவில் போய் நில்லுங்க நாங்கள் வந்து சேர்றோன்ற மாதிரி ஒரு நீண்ட சூரத்தை ஓதுனா அப்படி நிற்பா, நீங்கள் ருக்குவுக்கு போகும் வரை நம்ம கொஞ்சம் எங்களோட வேலையை பார்த்துட்டு அது போகிற வந்து ஜாயிண்ட் ஆகுன்ற மாதிரி. அப்போ இந்த பதட்டங்கள் இவைகளை நாங்கள் தவிர்க்கணும். இவைகள் வந்து எங்களோட தொழுகையில் உள்ள அந்த பேணுதலை இல்லாமல் ஆக்கும். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி சாப்பாடு ரெடி ஆகிக்கிறது அல்லது அடுத்த கட்ட ஒரு வேலை ரெடி ஆகிக்கிறது, அந்த விஷயங்களை வச்சு கொண்டு தொழுகிறதும் வந்து எங்களோட அந்த தொழுகையுடைய உள்ளச்சத்துக்கு பாதிப்பாக அமையும். அடுத்தது வந்து சைத்தான் எங்களை நல்லா தொழ விட மாட்டான். அதுதான் ஒரு பெரிய போராட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்று நான் அந்த ஹதீஸில் சொன்னேன், அதாவது நம்ம தொழுது கொண்டிருக்கும் போது சைத்தான் வந்து எங்களுக்கு காத்து போனது போன்ற உணர்வை ஏற்படுத்துவார். நாங்கள் செய்கிற வணக்கத்தை ஸ்ட்ராங் இல்லாமல் செய்யணுன்றதுக்காக. இதே போன்று தொழுகிற போதும் எங்களுக்கு சைத்தான் வந்து பல்வேறு பண்ணுற எண்ணங்களை உண்டாக்குவான். அப்போ நாங்கள் சைத்தான்கிட்ட பாதுகாப்பு தேடுறது அதற்குரிய வழிமுறையாக எங்களுக்கு மார்க்கம் சொல்லுது. அப்போ இந்த டிஸ்டர்பாக அமையக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் நாங்கள் சரி பண்ணி கொள்வது பொருத்தமாக அமையும். இப்போ உதாரணமாக ஆண்கள் பெண்கள் தொழக்கூடிய இடம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆண்களை முன்னாலேயும் அதுக்கு பிறகு சின்ன பிள்ளைகளையும் அதுக்கு பிறகு பெண்களையும் என்கிற ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு கற்றுத்தராங்க. ஏன்னா இந்த ஒழுங்குகள் மீறப்படுவதும் கூட தொழுகையினுடைய பேணுதலை சிதைக்கும். தொழுகையினுடைய சப்பு ஒழுங்காக இருக்கிறதும் சப்பு வந்து நெருக்கமாக இருக்கிறதும் கூட உள்ளச்சத்துக்கு தூண்டுதலாக அமையும். நம்ம தொழுகிறவங்க நெருக்கமாக இருந்தாங்கன்னா உள்ளச்சத்தோடு தொழுவதுக்கான வழியாக இருக்கும். அப்போ சின்ன சின்ன சுண்ணாக்களை பேணுறது, நாங்கள் ருக்கு சுஜூத் போன்றவைகளில் ஓதக்கூடிய துஆக்களுடைய பொருளை அறிந்து கொள்ள முயற்சி செய்தது, அந்த பொருளை உணர்ந்து நாங்கள் ஓதுறது, இந்த அடிப்படைகளை நாங்கள் கடைப்பிடித்தோம்னு சொல்லி சொன்னால் எங்கள்ட அந்த தொழுகையை நாங்கள் 100க்கு 100 இல்லைனாலும் இருக்கிற ஸ்டெப்லேருந்து இன்னும் கொஞ்சம் நான் எங்களை கூட்டிக் கொள்வதுக்கான ஒரு வழியை நாங்கள் பார்க்கலாம். இந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முடிந்தவர் என்ன நாங்கள் தொழுகிற போது சில பேருக்கு 10% நன்மை கிடைக்கும், தொழுகையில் அடைஞ்சிக்குவாங்க, சில பேர் 20% அடைஞ்சிக்குவாங்க, சில பேர் 50% அடைஞ்சிக்குவாங்க. அப்போ எங்களோட தொழுகையினுடைய அந்த வீதத்தை நாங்கள் கூட்டிக் கொள்வதற்கான முயற்சி செய்யணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உல ஈடுபாட்டோடு அழகிய முறையில் சரியான முறையில் கூடுதல் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய விதத்தில் எங்களுடைய தொழுகைகளை சரியாக தொழுவதற்கும் எங்களோட தொழுகைகள் உறுதியானதாக இருந்து எங்களுடைய ஈமானை வலுப்படுத்தக்கூடியதாகவும் மானக்கேடான பாவமான காரியங்களிலிருந்து எங்களோட தொழுகை எங்களை தடுக்கக்கூடியதாக ஆகக்கூடிய அளவுக்கு அது வலுக்கூடியதாக அமையக்கூடிய விதத்தில் தொழுகையாளிகளாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.